பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்திலே இந்த வீடியோ மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற நல்ல கிருபைகளுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஏற்கனவே எபேசு சபையை குறித்து கற்று வருகிறோம். இந்த சபையுடைய நிறைவுகள், குறைவுகள், ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஆலோசனைகள், இதையெல்லாம் நாம் பார்த்துட்டோம். முடிவாக ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்க போகிறோம். இந்த சபையுடைய இறுதி வார்த்தை இதுதான்: ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். ஆண்டவர் இவ்வளவு காரியங்களையும் அந்த சபையிடத்திலே சொன்ன பிற்பாடு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இவ்வளவு நேரம் இந்த வார்த்தை உங்களிடத்திலே வந்தது, எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை காது கொடுத்து கேட்டீர்கள்? உண்மையில் நீங்கள் இதை காது கொடுத்து கேட்டிருந்தால் நீங்க பாக்கியவான்களாக இருப்பீர்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். அப்படி கேட்கிறவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வசனத்தின் அடிப்படையில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். அதாவது கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லியிருப்பார். ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்ல காரணம் என்னன்னா, பிரசங்கம் பண்ண வேண்டியது ஒரு ஊழியருடைய பொறுப்பாக இருக்கிறது. பிரசங்கத்தை கொடுக்கிறதும் ஆண்டவர் தான். அப்போ இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கிறது. கேட்கிறவர்கள் கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி என்ன சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவான் என்றார். இது காதை குறிக்கல, எல்லாருக்கும் கேட்கும். ஆண்டவருக்கு தெரியும், எல்லாருக்கும் கேட்கும். இந்த வார்த்தையுடைய உண்மையான பொருள் கேட்கிறதற்கு மனதுள்ளவன் கேட்க கடவான். எல்லா வாரமும் சபையிலே பிரசங்கம் நடக்கிறது, எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா கேட்கிற எல்லோரும் அதை கடைபிடிப்பதில்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கேட்கிறவர்கள் காதுள்ளவர்களா? அப்ப காது ஓப்பனா இருக்கிறதா? நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிவீர்களா? ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு காரணங்கள் 7. 1, நீங்கள் கீழ்ப்படியும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். இந்த சபையை ஆண்டவர் கீழ்ப்படியும்படியாக அழைக்கிறார். 2வதாக, மறைமுகமாக அந்த சபையை ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவான் அப்படின்னு சொல்லும்போது மறைமுகமாக ஆண்டவர் அந்த சபையை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அடுத்து 3வதாக, மேலே சொல்லப்பட்டுள்ள எல்லா காரியங்களும் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்த்துகிறார். 4வதாக, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு எச்சரிக்கிறார். வேறு வழி உங்களுக்கு இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். உங்களுக்கு வேறொரு வழி இல்லை. அதனால மேலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஆதியில் கொண்ட அன்பை விட்டு விட்டீர்கள், அந்த அன்பில் திரும்பி வாங்க அப்படின்னு சொன்னார். அதனால நீங்க திரும்பி வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த காரியத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். காதுள்ளவன் கேட்க கடவான் அப்படிங்கிற வார்த்தையுடைய பொருள், இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. எல்லாம் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் உள்ளே வருவேன் சொல்லுவார். இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்க உங்களுக்கு மனது இருந்தால் ஆண்டவர் உள்ள வருவார், செயல்படுவார். ஆண்டவரை நாம வாங்க ஆண்டவரேன்னு எத்தனை முறை கூப்பிட்டாலும் வரமாட்டார். ஆனா அவர் எப்படி வருவார் அப்படின்னா, அவருடைய சத்தத்துக்கு நாம செவி கொடுக்கும் போதுதான் அவர் உள்ள வருவார். அவர் செயல்படுவார். நிறைய நேரங்களிலே நாம் கூப்பிட்டும் அவர் செவி கொடுக்காமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, நாம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காததுதான். நீதிமொழிகள் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. நான் கூப்பிடும் போது நீங்கள் ஆகடியம் பண்ணினால், ஒரு நாள் நீங்கள் கூப்பிடுவீங்க, அன்னைக்கு நான் ஆகடியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்.
யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை இருக்கிற வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள், நீங்கள் உங்களையே வஞ்சித்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லியிருப்பார். இந்த காரியங்கள் நமக்கு நன்றாக தெரிந்ததுதான். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த சபையுடைய இறுதி எச்சரிப்பு இதுதான், காதுள்ளவன் கேட்க கடவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தயவாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற எச்சரிப்பு இதுதான். உங்களுக்காக நிறைய வார்த்தைகளை கர்த்தர் சபையில பேசியிருக்கிறார், ஊழியர்கள் மூலமாய் பேசியிருக்கிறார், மேகசின்ல பேசியிருக்கிறார், பல வீடியோக்கள் மூலமாக பேசியிருக்கிறார், உணர்த்தி இருக்கிறார். உங்களுடைய காது திறந்திருந்தது, கேட்டது, அதை கீழ்ப்படிந்தீர்களா? கீழ்ப்படியாவிட்டால் இன்னைக்கு ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல சபைக்கு இந்த வார்த்தையானது ஒரு எச்சரிப்பை கொண்டு வருகிறது. எபேசு சபைக்கு தேவன் எச்சரிப்பை கொடுக்கிறார். அதே எச்சரிப்பு தான் நமக்கு தருகிறார். நீங்கள் கேட்கிற எல்லா வார்த்தைகளுக்கும் முற்றிலும் கீழ்ப்படிவீர்களே ஆனால் வேத வசனத்தின் அடிப்படையில் ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் புசிக்க கொடுப்பார். அடுத்த செய்தியில பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.